வணக்கம் brothers and sisters. நம்ம போன வீடியோல காம்பவுண்ட் ஆனுவல் growth ரேட்னா என்னன்னு பார்த்தோம், அப்சல்யூட் ரிட்டர்ன் என்ன பார்த்தோம். இப்போ அதோட தொடர்ச்சியா இந்த வீடியோல நம்ம மூணு முக்கியமான விஷயங்களை பார்க்க போறோம். ஒன்னு ரிலேட்டிவ் ரிட்டர்ன், ரெண்டு IRR, மூணு XIRR. இந்த மூணு ரிட்டர்ன் கால்குலேஷன்ஸையும் நம்ம ஏன் கத்துக்கணும், எப்படி கத்துக்கணும் அப்படின்ற ரெண்டு விஷயத்தை சுத்தி தான் இந்த வீடியோ நகரப்போகுது. அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா மூவிங் ஃபார்வர்ட் நம்ம சேனல்ல நிறைய மேக்ரோ எக்கனாமி அண்ட் பர்சனல் ஃபினான்ஸ் வீடியோஸை தொடர்ந்து போட போறோம். ரிலேட்டிவ் ரிட்டர்ன் அப்படின்றது பெருசாக ஒன்றும் இல்லைங்க. நம்ம ஆளுங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கு. நம்ம வீட்டுக்குள்ளேயே பக்கத்து வீட்டுக்குள்ள கூட எப்போவுமே கம்பேர் பண்ணி சின்ன வயசுல இருந்து வளர்ப்பாங்க. அவன் 100 மார்க் எடுத்தா நீ 35 தான் எடுத்திருக்க, அவன் வீடு கட்டிட்டா நீ ஓடு கூட கட்டல, அவன் கார் வாங்கிட்டா நீ ஒரு மோர் கூட வாங்கல அப்படின்னு இப்படி எப்பவுமே ஒரு விஷயத்த இன்னொரு விஷயத்தோட கம்பேர் பண்ணி சொல்லும் பொழுது இந்த விஷயம் எவ்வளவு உயர்வா இருக்கு தாழ்வா இருக்கு அப்படின்றத நம்மளால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். ஒரு போர்ட்போலியோ அல்லது ஒரு பங்கு இதனுடைய அப்சல்யூட் ரிட்டர்னை ஒரு இண்டெக்ஸ் அல்லது ஒரு பெஞ்ச்மார்க்கோடைய கம்பேர் பண்ணும் பொழுது நமக்கு இந்த பங்கு பெஞ்ச்மார்க்கை விட எவ்வளோ நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்கு இல்லை பெஞ்ச்மார்க்கை விட எவ்வளோ கீழே பர்ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா 5% ஒரு நல்ல ரிட்டர்னா அப்படின்னு கேட்டால் பெரும்பாலும் எல்லாம் சொல்வீங்க, என்னங்க 5% அதெல்லாம் ஒரு ரிட்டர்னா அப்படின்னு. ஆனால் இப்போ நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். பியர் மார்க்கெட், ஒரு பியர் மார்க்கெட், கரடி மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். அப்போது பல பேருடைய பங்குகள் சரிய நிறைய வாய்ப்பு இருக்கு, இண்டெக்ஸே சரிஞ்சிருக்கும், நிறைய பேருடைய போர்ட்ஃபோலியோ நெகட்டிவ்ல கூட போகலாம். அந்த மாதிரி நெகட்டிவ்ல போகும்போது முதலுக்கே மோசம் வரக்கூடிய சூழ்நிலைகள் கூட வரலாம். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல 5% கூட நல்ல ரிட்டர்ன் தான். இப்போ நீங்க ஒரு விஷயத்தை கருத்தில் கொள்ளணும், இங்க இண்டெக்ஸும் குறைஞ்சிருக்கு, உங்களோட பங்கு 5% வாங்கியிருக்கு. இதுவே ஒரு புல் மார்க்கெட்ல இண்டெக்ஸ் அப்படியே பாஞ்சு காலை மாதிரி முன்னாடி போகும்பொழுது உங்களுடைய பங்கு 5% தான் கொடுத்துச்சு அப்படின்னா தெளிவா சொல்லிடலாம் 5% அப்படின்றது ரொம்ப கம்மியான ரிட்டர்ன் அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு இண்டெக்ஸ் கூட நம்ம ஒரு பங்கோடைய பர்ஃபார்மன்ஸை கம்பேர் பண்ணி பார்க்கறதுக்கு இந்த ரிலேட்டிவ் ரிட்டர்ன் யூஸ்ஃபுல்லா இருக்கு. பொதுவாக நம்ம ஊர்ல சென்செக்ஸ் அல்லது நிஃப்டி இண்டெக்ஸோட தான் ஒரு போர்ட்ஃபோலியோட ரிட்டர்ன்ஸை கம்பேர் பண்ணி இந்த ரிலேட்டிவ் ரிட்டர்னை பார்க்குறாங்க. இந்த ரிலேட்டிவ் ரிட்டர்னுக்கு இன்னொரு பேர் ஆல்ஃபான்னு கூட நம்ம சொல்லலாம். ஒரு பங்கோட ஆல்ஃபா எப்படி இருக்குப்பா, நல்லா இருக்கா அப்படின்றதுக்கான அர்த்தம் என்னன்னா இண்டெக்ஸ் பர்ஃபார்மன்ஸை கம்பேர் பண்ணும்பொழுது அந்த பங்கு எப்படி நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கா இல்லை மோசமாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கா அப்படின்றத விட ஒரு அளவீடு தான். இப்போ இந்த ரிலேட்டிவ் ரிட்டர்னை மேத்தமெட்டிக்கலி எப்படி சொல்லுவாங்கன்னா ரொம்ப சிம்பிள். அப்சல்யூட் ரிட்டர்ன் ஆஃப் த ஸ்டாக் ஆர் அப்சல்யூட் ரிட்டர்ன் ஆஃப் த போர்ட்ஃபோலியோ மைனஸ் அப்சல்யூட் ரிட்டர்ன் ஆஃப் த இண்டெக்ஸ். இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் நம்ம ரிலேட்டிவ் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்றோம். சரி, இப்போ ரிலேட்டிவ் ரிட்டர்ன் என்னன்னு பார்த்துட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போற ஒரு விஷயத்தை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சின்னதா ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்கள பல பேருக்கு ஃப்ரெண்டோட அப்பா, அப்பாவோட ஃப்ரெண்டு, அபார்ட்மெண்ட் அங்கிள், ஸ்கூல் ஹெட் மாஸ்டரு, அப்புறம் தெருவுலேயே ரொம்ப படிச்ச ஒரு ஆளு, இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் சொல்லி எல்ஐசியில் ஒரு பாலிசியோ அல்லது ஒரு எண்டவுமெண்ட் ஸ்கீமோ ஒரு மணி பேக் ஸ்கீமோ அறிமுகமாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்கீம்ஸோட வடிவங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வருஷம் நீங்க பணத்தை கட்டுவீங்க, அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷமோ 3 வருஷமோ ஸ்லீப்பிங் பீரியடா இருக்கும். ஃபைனலா நீங்க கட்டின காசும் கம்பெனி கொடுக்குற போனஸும் சேர்ந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி திட்டங்கள் உங்களுக்கு எவ்வளவு ரிட்டர்ன் கொடுக்குது அப்படின்னு நான் கேட்டா பெரும்பாலான ஆட்கள் ஏஜென்ட் சொன்னாரு போனஸ் மாறி மாறி வரும் அப்படின்னு, இல்லை இன்னொரு ஏஜென்ட் சொன்னாரு எனக்கு கட்டாயம் 6% வரும் அப்படின்னு யாரோ சொன்ன ஒரு விஷயத்தை தான் நீங்க சொல்லுவீங்களே தவிர உண்மையில அது என்ன ரிட்டர்ன் கொடுக்குது அப்படின்றத பெரும்பாலான ஆட்களால சொல்ல முடியாது. ஏன்னா இங்க நம்ம மல்டிபிள் கேஷ் இன்ஃப்ளோஸ் பண்றோம், சிங்கிள் கேஷ் அவுட்ஃப்ளோ பண்றோம். இப்போ ஒரு குட்டி கதை சொல்றேன். 8 வருஷம் ஒரு பிளான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதுல ஃபர்ஸ்ட் 5 வருஷம் நீங்க தலா 1 லட்சமா கட்டணும். 6th இயர் 7th இயர் 8th இயர் நீங்க எதுவுமே கட்ட வேணாம். 9th இயரோட ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு 7 லட்ச ரூபாய் கிடைக்க போகுது. இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் என்ன ரிட்டர்ன் கொடுக்குது அப்படின்னு நான் கேட்டா நீங்க உடனே போன வீடியோல நான் சொல்லி கொடுத்த காம்பவுண்ட் ஆனுவல் growth ரேட் எடுத்து 7 மேல போட்டு கீழே 5 போட்டு இந்த மாதிரிலாம் கால்குலேஷன் பண்ணி 4.30% பெர் ஆனம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது தப்பு. ஏன்னா காம்பவுண்ட் ஆனுவல் growth ரேட் அப்படின்றது எந்த இடத்துல செல்லுபடி ஆகும்னா சிங்கிள் இன்ஃப்ளோ சிங்கிள் அவுட்ஃப்ளோ. அதாவது 5 லட்சத்தையும் எடுத்துட்டு போய் முதல் வருஷமே போட்டு 8வது வருஷம் 7 லட்சம் நீங்க ரீப் பண்ணாதான் உங்களுடைய ரேட் ஆஃப் ரிட்டர்ன் 4.30% கரெக்டா வரும். இங்க நீங்க அப்படி எல்லா அமௌண்ட்டையும் ஒரே இடத்துல போடுறது இல்ல, வருஷா வருஷம் மல்டிபிள் கேஷ் இன்ஃப்ளோஸா நீங்க போடுறீங்க. 9th இயரோட ஸ்டார்டிங்ல 7 lakhs ரீப் பண்றீங்க. இந்த மாதிரி மல்டிபிள் இன்ஃப்ளோஸ் சிங்கிள் அவுட்ஃப்ளோ
மல்டிபிள் இன்ஃப்ளோஸ், மல்டிபிள் அவுட்ஃப்ளோ, இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டடான கேசஸ்க்கு நாம CAGR யூஸ் பண்ண மாட்டோம். அப்போ நம்ம எதை யூஸ் பண்ணோம் நீங்க கேட்டீங்கன்னா இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அப்படின்ற ஒரு டெர்மினாலஜி தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். இந்த இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்னை ஒரு எக்ஸல் ஷீட் துணை கொண்டு உங்களாலே கால்குலேட் பண்ணிட முடியும். இப்போ எக்ஸல் ஷீட்ல அந்த 1 2 3 4 5 6 7 8ன்னு டைம் பீரியடை இந்த பக்கம் போட்டுருங்க. இங்க உங்க கையில இருந்து உங்க பாக்கெட்ல இருந்து நீங்க போடுற அந்த 1 லட்சத்தை மேல எழுதணும். இங்க 1 லட்சம் அப்படின்றது எழுதும் போது அதை -1 lakh நீங்க எழுதணும். ஏன்னா அது உங்க பாக்கெட்ல இருந்து வெளியே போற காசு, கேஷ் அவுட்ஃப்ளோ. கேஷ் அவுட்ஃப்ளோவை எப்பவுமே எக்ஸல் ஷீட்ல மைனஸ் வேல்யூல நம்ம குறிப்போம். அதுவே 9th இயரோட ஸ்டார்டிங்ல நமக்கு வரப்போற 7 lakhs இருக்கு தெரியுமா, அது கேஷ் இன்ஃப்ளோ. அதை நம்ம பாசிட்டிவ் சைன்ல குறிப்போம். இந்த மாதிரி கேஷ் இன்ஃப்ளோஸையும் அவுட்ஃப்ளோஸையும் எக்ஸல் ஷீட்ல போட்டு IRR அப்படின்ற ஃபார்முலாவை தட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா ஆன்சர் வரும். அப்படி வரக்கூடிய ரிட்டர்ன் தான் 5.71%. இந்த 5.71% அப்படின்றது தான் இந்த திட்டத்துல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எக்ஸாக்ட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். IRR அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்த்தாச்சு. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போற விஷயம் XIRR, which is called Extended Internal Rate of Return. இந்த XIRR பார்க்கறதுக்கு முன்னாடி பேங்க்ஸ்லயும் போஸ்ட் ஆஃபீஸ்லயும் ரெக்கரிங் டெபாசிட்னு ஒரு ஸ்கீம் வச்சிருப்பாங்க. வந்தாம் போட்டாம் போனா ரிப்பீட் அப்படின்ற மாதிரி மாசம் மாசம் அதுல ஒரு அமௌண்ட்டை நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணிட்டே இருப்போம். கடைசியில நம்ம கான்ட்ரிபியூட் பண்ண அமௌண்ட் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் ரெண்டுத்தையும் சேர்த்து நம்மளுக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட்டா தருவாங்க. இப்போ இந்த ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கிறது HDFC பேங்கோட RD கால்குலேட்டர். நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா மாசம் 2000 நான் போடுறேன், 12 மாசத்துக்கு போடுறேன். ஸோ 12 × 2000 24,000 ரூபாய் நான் கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பேன். ஃபைனலா எனக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட்டா 24,646 ரூபாய் அப்படின்றது அவங்க தர அமௌண்ட். இப்போ போன வீடியோல நான் சொன்ன காம்பவுண்டட் ஆனுவல் growth rate கால்குலேஷன்ல நீங்க பாத்தீங்கன்னா 24,000 போட்டு 24,646 ரூபாய் ஒரு வருஷத்துல எடுக்கும் பொழுது நம்மளோட CAGR 2.69% தான் வரும். ஆனா இவங்க வெப்சைட்ல ஏன் 4.9% காட்டுறாங்க? அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு எக்ஸல் ஷீட்டை ஓபன் பண்ணுங்க. நம்ம கான்ட்ரிபியூட் பண்ண 2000 அப்படின்றத கேஷ் அவுட்ஃப்ளோ அப்படின்னு -2000 அப்படின்னு நம்ம எழுதிட்டே வரலாம். 12 மாசம் நான் -2000 போட்டிருக்கேன். அண்ட் ஃபைனலா எனக்கு வரக்கூடிய அமௌண்ட் 24,646. நான் 1/1/2021 அன்னைக்கு இந்த RD ஓபன் பண்ணேன். 1/1/2022 அன்னைக்கு எனக்கு இந்த ஃபைனல் அமௌண்ட் கிடைக்குது. XIRR அப்படின்னு போட்டு நீங்க பிராக்கெட் ஓபன் பண்ணீங்கனாலே நீங்க 2 பேராமீட்டர்ஸை எக்ஸல் ஷீட்ல தர வேண்டியிருக்கும். ஒன்னு வேல்யூஸ், அதாவது இந்த -2000, 24,646 அப்படின்ற மாதிரி வேல்யூஸ். இன்னொன்னு டேட், எந்தெந்த டேட்ல நம்ம அமௌண்ட்டை போடுறோம், எந்தெந்த டேட்ல நமக்கு அமௌண்ட் வருது அப்படின்ற வேல்யூ. இந்த 2 வேல்யூவும் XIRR கூட பேராமீட்டரா நீங்க கொடுத்து என்டர் பட்டன் அமுக்குனீங்கன்னா உங்களுக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 4.9% அப்படின்றத நீங்க எக்ஸல் ஷீட்ல பாத்திர முடியும். அதுதான் அவங்க வெப்சைட்லயும் போட்டிருக்காங்க. இது மாதிரி XIRR மூலமா மல்டிபிள் இன்ஃப்ளோஸ், சிங்கிள் அவுட்ஃப்ளோ, மல்டிபிள் இன்ஃப்ளோஸ், மல்டிபிள் அவுட்ஃப்ளோ இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸோட ரிட்டர்ன் பெர்சன்டேஜ் என்ன அப்படின்றத ஈஸியா கால்குலேட் பண்ணிட முடியும். ரெக்கரிங் டெபாசிட்டுக்கு நம்ம போட்ட இந்த XIRR கால்குலேஷனை மியூச்சுவல் ஃபண்ட் SIPக்கும் போடலாம். மாசம் நீங்க SIPல கான்ட்ரிபியூட் பண்ற அமௌண்ட்டை நெகட்டிவ் கேஷ் ஃப்ளோவா எழுதி நீங்க அந்த மியூச்சுவல் ஃபண்டை ரெடியூம் பண்ணும்போது எவ்வளவு அமௌண்ட் உங்க கையில கிடைச்சது அப்படின்றத கீழே ஃபைனல் வேல்யூவா பாசிட்டிவ்ல எழுதுங்க. அந்த டேட்டையும் சரியா போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான ரிட்டர்ன் என்ன அப்படின்றத எக்ஸலே கரெக்டா சொல்லிடும். நம்ம IRRையும் பார்த்துட்டோம், XIRRையும் பார்த்துட்டோம். இது ரெண்டுத்துல எது சிறந்தது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஐ வோட் ஃபார் XIRR. ஏன் அப்படின்னா XIRRல நம்ம டேட் முதற்கொண்டு அக்யூரேட்டா டீடைல்ஸ் எடுக்க முடியும்ன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் நம்மளால இன்டர்வல்ஸை கிளியரா டிஃபைன் பண்ண முடியும். உதாரணத்துக்கு இப்போ இந்த ஷீட்ல நான் 2 வேல்யூஸை போட்டிருக்கேன், IRR அண்ட் XIRR. 6 டைம் இன்டர்வல்ஸ் நான் எடுத்துக்கிறேன். 5 டைம் இன்டர்வல்ஸ்ல நான் $100 கான்ட்ரிபியூட் பண்றேன். 6th டைம் இன்டர்வல்ல எனக்கு $700 திரும்ப வருது. இப்போ IRRரும் XIRRரும் இங்க 11.43%. இப்போ நான் என்ன அசியூம் பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்னுடைய டைம் இன்டர்வல் அப்படின்றது 1 year அப்படின்னு. இப்போ 1 yearக்கு பதிலாக நான் 6 months அப்படின்றத எடுத்துக்கிட்டேன்னா இங்க நான் போட்டிருக்கேன் 30/6/2017க்கு அடுத்த டைம் இன்டர்வல் 30/6/2018 வராது, 31 December 2017 வரும். ஒரு வருஷம் டைம் இன்டர்வல் அப்படின்றத நான் 6 மாசம் அப்படின்னு கீழே XIRR ஷீட்ல மாத்துறேன். இப்போ என்ன நடந்திருக்குன்னா IRRோட ரிட்டர்ன் 11.13% தான் இருக்கு. ஆனா XIRRோட ரிட்டர்ன் 24.13% மாறி இருக்கு. IRRரை பொறுத்த வரைக்கும் அது ஆனுவலைஸ்டு டைம் இன்டர்வல்ஸ் மட்டும் தான் கருத்தில் கொள்ளும். நீங்க 6 months once 3 months once அப்படின்ற மாதிரி டைம் இன்டர்வலை மாத்தினீங்கன்னா அதுக்கு XIRR தான் சரியா இருக்கும். இந்த வீடியோ மூலமா XIRR எப்படி வேலை செய்யுது அப்படின்றத உங்கள பெரும்பாலான ஆட்கள் கற்றுந்திருப்பீங்க. இதை ப்ராக்டிக்கலா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா உங்க வீட்டிலேயே குடுகுடுன்னு ஓடி போய் நீங்க இன்வெஸ்ட் பண்ண ஒரு LIC பாலிசியோ
இல்லை ஒரு எஸ்ஐபியோ இல்லை ஒரு மணி பேக் ஸ்கீமோ அதை எடுத்து நீங்கள் எவ்வளோ போடுறீங்க, எந்தெந்த தேதியில் போடுறீங்க அப்படின்றத எழுதிடுங்க. நெகட்டிவ் கேஷ் ஃப்ளோவா உங்களுக்கு எவ்வளோ வருது, எந்தெந்த தேதியில் வருது அப்படின்றத எழுதுங்க. பாசிட்டிவ் கேஷ் ஃப்ளோவா சப்மிட் பண்ணி XIRR அப்படின்னு போட்டு பாருங்க. உங்களோட திட்டம் எவ்வளோ ஈல்டு தரும் அப்படின்றத ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியும். நிறைய பேர் என்னோட சோஷியல் மீடியா ஹேண்டில் என்னன்னு கேட்டிருக்கீங்க. இது வரைக்கும் நான் இன்ஸ்டாகிராமில் இல்லை. நீங்கள் கேட்டதற்கு எனக்கு இன்ஸ்டாகிராமில் இந்த பேரில் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். இஃப் யூ வாண்ட் டு ஃபாலோ மீ, இந்த லிங்கை பின்தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வாரம் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் வெரி சூன் இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் மோகன் குமார்.